கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் என்ற புஸ்தகத்தில் சுவிசேஷம் நூல் யோவான் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு 16 புறாவிருக்கிற நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட ஆக்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுசாமி அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும், அன்பு உள்ளவர், சத்ருவ நேசின்னு சொன்னவர், மன்னிங்கன்னு சொன்னவர். இப்படிப்பட்ட இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட இயேசு இருக்கிறார். அவருடைய இதோடைய உண்மையான சத்தியம் எப்படி, அங்கே என்ன நடக்குது? இயேசுசாமியுடைய ஜெப வீட்டுக்குள்ளார, இயேசுசாமி கோயில் என்று சொல்கிற இந்த உலகத்தில் ஜெப வீட்டுக்குள்ளார இவங்க என்ன பண்ணாங்க, அது இது விற்றி ஒரு கடையாக மாற்றினாங்க. அது ஆண்டவர் கோவம், சாட்டியத்தை அடிச்சு எல்லாத்தையும் வெட்டினார். அதே போல் இந்த நாட்களில் சர்ச்சு என்ற பேரில் சபை என்ற இயேசப்பா கோயிலில் என்ன இயேசப்பா பிடிக்காத சர்ச்சுக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு கோபம் வரும். அதே போல் பைபிளில் புதுசாக சொல்லுது ஆவிக்குரிய அர்த்தம், நானே தேவனுடைய ஆலயமாக இருக்கேன், அவளே தங்குற இடமா இருக்கிறாங்க. நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு ஏசப்பா கும்பிட்டுட்டு ஏசப்பாவை தேடிட்டு ஏசப்பா பிடிக்காததை நான் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் என்ன பண்ணாரோ அதே தான் நமக்கு பண்ணுவார். இந்த மாதிரி ஏசப்பா நிறைய பேர் தெரியுதில்ல. சர்ச்சுக்கு போகிறேன்னு பேர் இருக்கும், சபைக்கு போகிறேன்னு பேர் இருக்கும். ஆனால் இந்த இயேசு கோயிலில் எருசலேமில் என்ன பண்ணாங்க, தேவனுக்கு பிரியமெல்லாம் செஞ்சாங்களா? அதே போல் சில கிறிஸ்தவர்களும், எல்லாரும் இல்லை, ஒரு சில கிறிஸ்தவர்கள் தன்னை உணராமல், நான் ஆண்டு பிள்ளைன்னு உணராமல் அவருக்கு விரோதமாக வாழ்ந்துக்கிட்டு அவர் நாமளை தூசிக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு பொறாமை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நான் ஏசப்பா பிள்ளை இந்த உலகத்துக்கு காமிச்சிக்கிட்டு அப்போ அந்த உலகத்தில் மக்கள் பார்க்கும்போது ஏசப்பா பிள்ளை இப்படி தான் இருப்பாங்க போல், அப்போ அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டு ஏசப்பாவை கோவப்படுத்தவே கூடாது. ஏசப்பாவுக்கு ஆசீர்வதிக்கவும் தெரியும், திருப்பி அடிக்கவும் தெரியும். அவருக்கு ஒரு பாட்டி சொன்னாங்களாம், பாட்டி வாங்க பாட்டி, ஏசப்பா ஆசைப்பட்டு சர்ச்சு கூப்பிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த ஏசப்பாவே சிறுவில் அப்படி போட்டு அடித்தாங்க, அவரை காப்பாற்றிக்க முடியல, அவர் எங்கே என்னை காப்பாற்ற போகிறான்னு அந்த பாட்டி சொன்னாங்க. அந்த பாட்டிக்கு அப்படி பார்த்துக்காங்க. சில பேர் ஏசப்பாவை அவர் மன்னிப்பார்னு எல்லாம் பாவம் பண்ணிகிட்டே கிடக்குறாங்க. ஆனால் இன்னொரு ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பக்தி வைராக்கி இருக்குது. நம்ம பக்தி வைராக்கம் இருக்கணும். ஏசப்பா பேரை இருக்கிற பாஸ்ட் நானாக இருந்தாலும் சரி, எந்த பாஸ்ட்டுன்னு இருந்தாலும் சரி, சர்ச்சின் பேரில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஏசப்பாவுடைய பார்வையில் யாரும் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் பேரை சொல்லி, ஏசப்பா பேரை சொல்லி, சர்ச்சு பேரை சொல்லிக்கிட்டு இஷ்டத்துக்கு வாழ்கிறவங்கள ஆண்டவர் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. நம்ம வைராகம் ஜெபம், கர்த்தர் சித்தத்தை செய்வார். இந்த மாதிரி ஏசுசாமி இருக்கிறாரு. ஆமாம், நான் எத்தனை பாஸ்டர்களை பார்த்துருக்கேன், ஏசப்பா பேரை சொல்லிக்கிட்டு என்ன அநியாயம் பண்ணுறாங்க. எத்தனை கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கேன், ஏசப்பா பேச சொல்லிட்டு என்ன அநியாயம் பண்ணுறாங்க. ஏசப்பா பேச்சை கேட்க மாட்டாங்க, ஆனால் ஏசப்பா வேணும் அவங்களுக்கு. ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்க மாட்டாங்க, ஆனால் ஏசப்பா நன்மைகள் அவங்களுக்கு வேணும். அவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியாது போங்கன்னு கடைசி தான் சொல்லிடுவார். இப்படிப்பட்ட ஏசப்பாவும் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடியால் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. எத்தனை வயசு வரை இருப்புன்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிற ஜீவன் வெளியே, நம்ம உடம்புட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளவுக்காக கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன், இவ்வளவுக்காக கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்ற ஒரு சிந்தனை ஒன்று நமக்கு வேணும். தவறுனா ஒத்துக்கணும். ஆமாம், பைபிளுக்கு ஒரு வாழ்கிறேன்னா புரிஞ்சுக்கிட்டு அந்த வருஷத்துக்கு நேரம் நம்ம சரிப்படுத்திக்கணும். அதுதான் ஏசுசாமி விரும்புகிறார். சரிங்களா? மற்ற புரட்சாதி மக்களும் பார்ப்பாங்க, என்ன கிறிஸ்தவங்க இப்படி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்டின் ஏசப்பா அப்படிக்கு சொல்லலைங்க. அது அவங்களுக்கு திமிர் பிடிச்சி வீண் பிடிச்சி வாழ்கிறாங்க. அப்படி ஏசப்பா என்றைக்குமே இருக்க சொல்லலை. ஏசப்பா இருக்க சொன்ன விதமே வேறு. சரிங்களா? ஏசப்பா இதை பார்க்குற உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.